பாகிஸ்தான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஐசிசி. அது எந்த வகையான வார்னிங், இதனால சூரியகுமார் யாதவுக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆசிய கோப்பை தன்னோட இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தியிருக்காங்க. இந்த அணிகள் இந்த தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க நேருக்கு நேர். அது 2லையுமே இந்தியா தான் வெற்றி வாகை சூடி இருந்தாங்க. அந்த 2 போட்டிகளில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் இப்போ ஐசிசி வரைக்கும் போயிருக்கு. இந்தியா தரப்புல இருந்து ஒரு புகாரும், அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு புகாரும் 2 அணிகள் மேலேயும் பரஸ்பரமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாகிஸ்தான் கொடுத்த புகார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டனான சூரியகுமார் யாதவ் அரசியல் ரீதியான சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான புகார் தான் அது. அது குறிப்பா எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக சூரியகுமார் யாதவ் கொடுத்திருந்த பேட்டிகள் தான் அவங்க குறிப்பிடுற அந்த அரசியல் ரீதியான கருத்துக்கள். இது தொடர்பாக சூரியகுமார் யாதவ் கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. அதற்காக அவர் அந்த விசாரணை ஆணையம் முன்னாடி நேரடியாக ஆஜராகி இருந்தாங்க. அப்போ அவர் நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதற்காக அவர் சில எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்தாங்க. அதை ஏற்றுக்கிட்ட ரிச்சி ரிச்சர்ட்சன், இவர் இது பண்ணது பெரிய குற்றம்லாம் கிடையாது, இவருக்கு இதற்காக தண்டனை அப்படிங்கிறது விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே சமயம் இது ஒரு கண்டனத்திற்குரிய செயல் தான், அதனால இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த கருத்துக்களை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சூரியகுமார் யாதவுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இதை மீறினா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாகிஸ்தான் வீரர்கள் 2 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த வீரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரீஷ் ராவ், அதுக்கப்புறம் ஃபர்ஹான். இவங்க 2 பேருமே களத்தில் அநாகரிகமான செய்கைகள் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க கிரிக்கெட்டோட ஸ்பிரிட்டை மீற மாதிரியான சம்பவங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிசிசிஐ தரப்புல இருந்து புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இவங்க 2 பேருக்குமே நேரில் ஆஜராகி விளக்கம் அளியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே தங்களோட தரப்பு விளக்கத்தை கொடுக்க இருக்காங்க. அப்படி இவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியானதா இருந்தது அப்படின்னா சூரியகுமார் யாதவ் மாதிரியே இவங்களுக்கும் ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்கப்படும். அப்படி இல்லை, இவங்க நிஜமாவே விதிமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியானா இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அபராதம் விதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா டிமெரிட் புள்ளிகள் வழங்குவாங்க. இல்லை டிமெரிட் புள்ளிகளுடன் கூடிய அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்படும். இது எதுவுமே இல்லை, இது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டியில் விளையாடுறதுக்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்படும். அப்படி ஒருவேளை தடை விதிச்சாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே இந்தியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் விளையாட முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அப்படி ஒருவேளை நடந்துடுச்சு அப்படின்னா அது நிச்சயமா பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பாதகமாக தான் அமையும்.